ராகவ் அபி ஜோடியா இருக்கலாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ராகவும் மதுவும் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஒரே வழிதான், நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போறேன், அது ஏன் இன்னைக்கே போகக்கூடாது, அப்படி போனாதான் மதுவுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அபி நினைக்கிறாங்க. அதே மாதிரியேவும் அபியும் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பெட்டி எடுத்துட்டு வெளியில வராங்க. வெளியில வரும்போது பாட்டி எல்லாரும் ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி பார்த்துட்டு என்னம்மா இங்க கிளம்பிட்டேன்னு கேட்கும்போது, பாட்டி நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன், அப்படி நான் வீட்டை விட்டு போனாதான் ராகுவ மதுவும் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. இதை கேட்டு பாட்டி ஒரு அறையிறாங்க. என்ன பாட்டி, நான் சொன்னது கரெக்ட் தானே பாட்டி அப்படின்னு சொல்லி அபிஸ் கேக்குறாங்க. இல்ல, நீ தப்பான முடிவு எடுத்திருக்க, நான் இத்தனை நாளா மது மேல நீ இறக்கப்பட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு நினைச்சா நீயாவே இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அபி இல்ல பாட்டி, ராகவ் மதுவை ரொம்ப நேசிச்சாங்கல்ல, அவங்க இப்ப உங்களோட தானே இருக்காங்க, அதனால ராகவும் மதுவோட சேர்ந்து வாழட்டும், எனக்கு ராகவை துப்புர பிடிக்கவே இல்லை, எனக்கும் ராகுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டுக்கு, அதனால ராகவ விட்டு நான் பிரியதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நாளா நீங்க ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குறாங்க. அதெல்லாம் ஃபுல்லா நடிப்பு தான் பாட்டி, உங்க முன்னாடி நீங்க வருத்தப்படக்கூடாது, அஞ்சலி அக்கா வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணதெல்லாம் டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. உடனே ராகவ் அபி நிப்பாட்டு அபி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பாட்டி கிட்ட, நீ உன் கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ ஏன் அப்படி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முரளிக்கும் சுந்தரிக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு முரளி நினைக்கிறாங்க. அபி நீ உங்க பேச்செல்லாம் கேட்காத, நீ வீட்டை விட்டு வெளியில போ அபி அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க.